ஹாய், இன்றைக்கி நம்மளோட டேட்டா என்ன அப்டேட் ஆகிருந்துச்சு, அதோட டார்கெட் ஹிட் ஆகிருந்துச்சா இல்லைனா எஸ்எல் ஹிட் ஆகிருந்துச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. 800லேருந்து 900 வரைக்கும் அப் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. 850 to 900க்குள்ளே வந்து கன்சாலிடேட்டடாகவே இருக்குது மார்க்கெட்டு. நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இந்த டேட்டா யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும், இல்லை இண்டெக்ஸ் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கேருந்து எங்கே வரைக்கும் அது மேலே போயிருந்துருக்கும், எங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது அசோக் லைலாண்ட் 240 பின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம்தான் இருக்குது. அப்போ 240 தான் அசோக் லைலாண்ட் நமக்கு இன்றைக்கி டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 245ல் ஓப்பன் ஆகிருக்கு. 245ல் ஓப்பன் ஆகிட்டு ஒரு நிமிஷம் 242 வரைக்கும் அதோட லோ ப்ரைஸ் வந்திருக்கு. ஹை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 247 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இன்னும் நமக்கு ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட டார்கெட்டுக்கு பெண்டிங்கில் இருக்குது. 240 நம்மளோட டார்கெட்டு, 2 பாயிண்ட்ஸ் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கனரா பேங்க் இருக்குது. கனரா பேங்க் வித் 100 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. 102.50 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. நம்ம பேசிக்காக கனரா பேங்க் வந்து செக் பண்ணுறதில்ல. எதனாலனா பிலோ 100 ருபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 100 ருபீஸ் கீழே இருக்கிற ஸ்டாக் செக் பண்ணுறதில்ல. ஆனால் 200 ருபீஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 7 to 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கனரா பேங்க் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கனரா பேங்க் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 103.90ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் பாருங்கள் 100.70 வரைக்கும் அதோட லோ ப்ரைஸ் போயிருக்கு. நமக்கு இருந்தது பிஇ டேட்டா. கனரா பேங்க் ஸ்டாக் வந்து இன்றைக்கி பியரிஷாக தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப்னு ஒரு டேட்டா இருக்குது பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி லைஃப் வித் 760 சின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் தான் இருக்குது. அப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் 760 தான் டார்கெட்டு. மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட ஹெச்டிஎஃப்சி லைஃபோட ஸ்டாக் வந்து இன்றைக்கி புல்லிஷாக தான் இருந்திருக்கு. பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். 760 நம்மளோட டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 731ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 748 வரைக்கும் போயிருக்கு. இப்போது 742ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நம்மளோட டார்கெட்டு 760 வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். 760 நம்மளோட டார்கெட் இன்னும் அச்சீவ் ஆகலை. அது வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் பாருங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே ட்ரேட் வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் பாருங்கள் அப்போவே ஹை ப்ரைஸ் வந்து 748 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் ஸ்மால் கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால அந்த கேப் ஃபில் ஆகுது. கேப் ஃபில் ஆனதுக்கப்புறமா நம்மளோட 760 டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். டார்கெட் பெண்டிங்கில் இருக்க 760 வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாபர் இருக்குது. டாபர் வித் 660 சின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இருக்குதான்னு பார்க்கலாம். வேறு எந்த டேட்டாவும் இருந்த மாதிரி தெரியல. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போது டாபரில் 660 தான் நமக்கு டார்கெட்டு. இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 643ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 660 வரைக்குமே போயிடுச்சு. 660 வரைக்கும் போயிடுச்சுன்னா நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ஆப்வியஸாக ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கும். அப்போது நம்ம டார்கெட் 660 ஹிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 15 to 17 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். 17 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு 600 ருபீஸ் ஸ்டாக்கில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தால் கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓஎன்ஜிசி இருக்குது. ஓஎன்ஜிசி வித் 300 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. 280 பிஇ, 270 பிஇ, 265 பிஇ, 290 பிஇ வரிசையாக டேட்டாஸ் இருக்குது. 300, 290, 280, 270, 265 இது எல்லாம் செப்டம்பர் மந்த் எக்ஸ்பைரிக்கான டார்கெட்ஸ். இன்றைக்கி என்ன டார்கெட் ஹிட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 308ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் 294 வரைக்கும் போயிருக்கு. 294 அப்போ 290ங்கிற ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்கள் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட கேப் ஃபில் ஆகலை. டார்கெட்டை நோக்கி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் நமக்கு செப்டம்பர் மந்த் எக்ஸ்பைரிக்கான டார்கெட்ஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் வந்து நாளைக்கும் இதே டேட்டா அப்பியர் ஆச்சு அப்படின்னா
நீங்கள் வந்து அழகாக இந்த ஓஎன்ஜிசி ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கலாம். ஓஎன்ஜிசி வந்து செப்டம்பர் மந்த்துக்கு பியரிஷாக தான் இருக்குது. இந்த டேட்டா ரிலேட்டடான குயரிஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். பெட்ரோநெட் இருக்குது. பெட்ரோநெட் வித் 310 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஆனால் அது லோ ப்ரீமியமாக இருக்கிறதுனால நம்ம அதை செக் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பிஹெச்இஎல் இருக்குது. பிஹெச்இஎல் வித் 260 பின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம்தான் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ பிஹெச்இஎல் நமக்கு 260 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 263ல் ஓப்பன் ஆகிருக்கு. 263ல் ஓப்பன் ஆகிட்டு அதோட லோ ப்ரைஸ் 258 வரைக்குமே போயிருக்கு. 260 நம்மளோட டார்கெட்டு. அப்போது டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா சப்போஸ் 255 பிஇ இல்லை 250 பிஇ அந்த மாதிரி ஏதாவது டேட்டா ஆட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இல்லை இனிமேல் ஆட் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், கோல் இண்டியா இருக்குது. கோல் இண்டியா வித் 480 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை கோல் இண்டியாவில் வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ கோல் இண்டியாவில் நமக்கு 480 தான் டார்கெட்டு. மார்க்கெட் இன்றைக்கி என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 488ல் ஓப்பன் ஆகிருக்கு. 488ல் ஓப்பன் ஆகிட்டு அதோட லோ ப்ரைஸ் பாருங்கள் 478 வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட டார்கெட் 480, அது ஹிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா என்ன நடக்கும், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்குது. தென் ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன டேட்டா ஆட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல டேட்டா, நமக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குது பாருங்கள், நிறைய ஸ்டாக்கோட டேட்டாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி இருக்குது. ஐடிசி வித் 530 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. ஐடிசியில் வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. ஐடிசி 530 தான் நமக்கு இன்றைக்கி டார்கெட்டு. ஐடிசி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 504ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 510 வரைக்கும் தான் போயிருக்கு. இது லோ ப்ரீமியம் தான் இருக்குது. லோ ப்ரீமியம் இருக்கிறதுனால அதோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இல்லை. ஆனாலுமே ஐடிசியில் வந்து 530 வரைக்கும் நமக்கு டார்கெட் இருக்குது. 530 வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும் பாருங்கள். அதனால தான் லோ ப்ரீமியம் இருக்கிற ஸ்டாக்கு அதெல்லாம் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அதில் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது, உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. பாருங்கள் 504ல் ஓப்பன் ஆகிட்டு 510 வரைக்கும் தான் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. இன்னொரு முக்கியமான அப்டேட் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளோட சேனலில் நம்ம வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக இல்லை NISM லேர்னிங் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இன்னும் வரப்போகிற நாட்களில் NISM லேர்னிங் சீரீஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வரும். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இருக்குது. இன்ஃபோசிஸ் வித் 1940 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ இன்ஃபோசிஸில் நமக்கு 1940 1940 தான் டார்கெட்டு. மார்க்கெட் இன்றைக்கி என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1885ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 1920 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் 1940 வரைக்கும் டார்கெட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். இந்த டேட்டாஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.